ரொம்ப மோசமா வியாபாரம் வந்து போட்ட காசு எடுக்க முடியல. நல்லா தான் ஆகிப்போச்சு. இப்போ வந்து நாங்கள் சீக்கிரத்தில் வித்துட்டு ஒரு 2000 வித்துருப்போம். இன்னைக்கு விற்கவே இல்லை. கிலோ வந்து 8000 ரூபாய். அப்போ நாங்கள் வாங்கி அதை எப்படி விற்கிறது? ஜனங்க வாங்குற மாதிரி இல்லை, நாங்களும் வாங்கி வியாபாரம் பண்ற மாதிரி இல்லை. நமக்கு கடவுள் எவ்வளோ கொடுக்கணும் அதை தான் நினைப்பேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். முதல்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இங்க உங்ககிட்ட என்னென்ன சைஸ்ல பானை இருக்கு? இந்த சைஸ்ல வந்து 120 அந்த மாதிரி வரும். ஆனா லைக் கேட்குறவங்களாம் வந்து இதுல என்ன இருக்கு, ஒரு 80 ருபீஸ் 70 ருபீஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னா, இந்த பானை, இந்த கலரு, இந்த பெயிண்ட்டு அதெல்லாம் யோசிக்கிறப்ப 120க்கு இது வர்த்து தான். நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இதெல்லாம் வந்து 250 கிட்ட வரும். அதெல்லாம் ஒரு 450 500 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ லைக் எப்படி சொல்றது, ஒரு எப்படி ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் அதுக்கேற்ற ரேட் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? லைக் வரவங்களாம் வந்து இதை வந்து 500ன்னு சொல்ல முடியாதுல்ல, புரியுதா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த ட்ரெண்டெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு வந்து இது 500 ரூபான்னு சொல்லுவாங்க. அப்போ ஐயோ ஆண் வாய பழக்க போறாங்க. அதுதான் நடக்கும். என்னென்ன பூ இருக்கு உங்ககிட்ட? என்கிட்ட மல்லி இருக்கு, எல்லாமே இருக்கு. சண்பகம், மனோரஞ்சிதம், மகிழம்பூ, வெள்ளை ஜாதி, நித்திய மல்லி, கலர் கலராக போட்ட சாமந்தி. இப்போ இதெல்லாம் தான் கொஞ்சம் விலை கம்மி. மனோரஞ்சிதம். என்னென்ன வச்சிருக்கீங்க இங்க பொங்கலுக்கு? ஆவாரம்பூ, தோரணம், கொண்டு போய் அது பேர் சொல்லக்கூடாது, அதனால ஒரு மாதிரியா சொல்றேன். அரும்பில்லு, அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை திருப்பி சொல்லுது. எலுமிச்சை பழம். எப்படி போயிட்டு இருக்கு பொங்கல் வியாபாரம்? ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹையா ஒரு மாதிரி மாடரேட்டா இருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்துருப்போல நிறைய பேர் எப்படி அது அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து இப்போ நிறைய பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நேற்று மீஷோவில் பார்க்குறேன், ஆன்லைன்லலாம் வந்து பொங்கல் படம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னு ஐயோ நாங்களாம் என்னடா நிலைமைக்கு ஆவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஓகே தான், வாங்குறவங்க வாங்குறாங்க. பட் புதுசாக ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் வர மாட்டேங்குதுன்றது வந்து எனக்கு தெரியல. எதையோ ட்ரெண்ட் பண்ணுறீங்களே, எதையோ ட்ரெண்ட் பண்ணி விடுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. போதும், இப்படிதாம்மா போதும். ஏம்மா விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஏதோ ஜனங்க வாங்குற மாதிரியே இல்லை, நாங்களும் வாங்கி வியாபாரம் பண்ணுற மாதிரி இல்லை. மல்லிலாம் வரலாறு கிடையாது விலை. 12,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிலோ போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போட்ட முதல்ல இப்போ தோராயமாக நம்ம 12,000 ரூபாய்க்கு முதல்ல வந்து 5,000 ரூபாய்க்கு வச்சா கூட இப்போ வர வரப்பில் சாமந்தி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வாசனை பூலாம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. வருமானம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தான் காசு தான் அதிகமாக போதே கண்டி ஒன்றும் செட் ஆகல வியாபாரம். இப்போதான் வந்தோம், கொஞ்சம் அப்படியே சுமாராக போயிருக்கு. மிஞ்சி மாரி இல்லைம்மா. மிஞ்சி மாரிலாம் விரும்பி இதுவாக வாங்கலை. பொங்கல் வாழ்த்து எப்பவுமே போறாமே தான் போயிடுது. எதனால இப்பெல்லாம் ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க. அதுக்கு முன்ன வந்து பொங்கல் வந்துடுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயோ பொங்கல் வருது பொங்கல் வருதுன்னு ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்போ சர்வ சாதாரணமாக போகுது. எப்பவுமே கடந்து வராமல் ஒரு தீபாவளி பொங்கல்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும். ஜனத்தை பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கும். அது வாங்குவோம், பானை வாங்குவோம், அது வாங்குவோம், ரொம்ப விழாவாக இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, சர்வ சாதாரணமாக போகுது. ரொம்ப மோசமாக வியாபாரம் வந்து போட்ட காசு எடுக்க முடியல. போட்ட காசு எடுக்குன்னா கஸ்டமர் இருந்தால் எடுத்துடலாம். எனக்கு சுத்தமாக 5 வருஷம் முன்னாடி எங்கள் வீட்டுக்கார உடம்பு சரியில்லாமல் வந்து கஸ்டமர் ஃபுல்லாக மாறிடுச்சு, போயிடுச்சு. எனக்கு வீட்டில் ஒரே ஆள் தான், நான் ஒண்டி தான் உட்காரணும், நான் ஒண்டி தான் வியாபாரம் பண்ணணும். கேட்டால் நீ இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு வேறு எங்கெங்கேயோ போய் வாங்குறாங்க. நம்ம அவங்கள போய் இது பண்ண எனக்குன்னு வாங்க சொல்ல முடியாது. வியாபாரம் சுத்தமாக 5 வருஷமாக எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் 5 வருஷம் ஒரு
கொரோனாக்கு முன்ன ஒரு 2 வருஷம் வீட்டில் இருந்தேன், 2-4 வருஷம் வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, மாற்றி மாற்றி வீட்டில் இருந்தேன். நிறைய கஸ்டமர் மயிலாப்பூர் இங்கே ஜெமினி பிரிட்ஜ் எல்லா கஸ்டமர் ஆயிட்டாங்க. தயவுசெய்து அந்த கஸ்டமர் வந்தால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது. நன்றியோட நான் ரொம்ப நன்றியாக நினைப்பேன் அவங்களுக்கு வந்து கடவுளுக்கு மேலே கும்பிடுவேன் நான். எல்லாமே நிறைய கஸ்டமர் என்னோட நிலைமை தெரியாத வீட்டிலையே இருந்துட்டேன். எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. என் கஸ்டமர் ஃபுல்லாக கஸ்டமர் ஒன்று இருக்கிறவங்க பொழைச்சிக்கலாம். எனக்கு வந்த வரைக்கும் வியாபாரம் ஏதோ இப்போ தான் 1-2 கஸ்டமராக வராங்க. சில பேர் சொல்றாங்க கொரோனாக்கு அப்புறமே டல் ஆயிடுச்சு. இல்லை அது இன்னும் உண்மைதான். உள்ள அங்கங்கே நிறைய கடைங்க ஆகி போச்சு. இப்போ அந்த கொரோனா டைமில் வியாபாரம் பண்ணவங்களும் நிறைய நாங்கள் வந்து வருஷ கணக்கில் வியாபாரம் பண்ணுறோம். சும்மா தரிசலாக இப்போ ஒரு சந்து பக்கம் போனீங்கன்னா சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சின்ன கடை மாதிரி வைக்கிறாங்களே, அவங்க ரெகுலராக அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்துக்கு கடை நிறைய ஆகிப்போச்சு. அதனாலே வியாபாரம் ரொம்ப அடிபட்டு போச்சும்மா. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. எதனா கஸ்டமர் எதனா தேடின்னு வந்து இங்கே நல்லா இருக்குது பொருள்னு சொல்லி தேடின்னு வந்தால் உண்டு. மற்றபடிலாம் அது ரொம்பலாம் சொல்ல முடியாது. அப்படி பொங்கல் வேஸ்ட்டு. இப்போ நியூ இயர் கொஞ்சம் சுமாராக போச்சு. பொங்கலுக்கு சுத்த மோசம், ஒன்றுமே இல்லை வியாபாரம். நல்லா தான் ஆகிப்போச்சு. இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ சீக்கிரத்தில் விற்றுட்டு ஒரு எப்படி 2000 விற்றுருப்போம். இன்னைக்கு விற்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கடவுள் அவ்வளோதான். அங்கே பஸ்ஸு வந்து ஸ்டாப்பிங் ஆகிப்போச்சு, அதனால் வர முடியல. எங்களை காலைல 6 மணிக்கு கிளம்பணும். மைண்ட்ல இவ்வளோ கழிச்சா போதும் நிம்மதியா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்க ஒரு காசு மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? எவ்வளவு வச்சிருக்கீங்க? அதை எடுத்துட்டா நான் கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. அப்படியா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் நினைக்க மாட்டேன் நான். இல்ல 200 ரூபாய் 300 ரூபாய்க்காக அவ்வளவு தூரம் வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்ச அதான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டோமா, நமக்கு கடவுள் எவ்வளவு கொடுக்கணும் அதான் நினைப்பேன். மிச்சம் இருந்தாலும் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு போய் நேர்ந்துருவேன். நான்லாம் கவலையே பட மாட்டேன். நமக்கு வந்து அங்க கடவுள் பிரம எவ்வளவு கொடுக்குறானோ அது வரைக்கும் தான். எனக்கு இது பாருங்க, நான் நிஜமா சொல்லுவேன். இப்போ நான் வந்து லாபத்தை பார்த்தா நான் எதிர்பார்க்கல. போட்ட அசல் வந்தால் போதும். எது வியாபாரம் பண்ணணும், நல்லா பண்ணணும். இப்போ ஜனங்க இப்போ வராங்க பார்த்தீங்களா, தேடின்னு வராங்க பார்த்தீங்களா, சரி அந்த ஒரு 2-3 கஸ்டமராவது வர மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் தான் கொஞ்சம் இந்த நல்ல நாளில் தான் தேடின்னு வருவாங்க. மற்ற நாளில் வந்து அவங்கள பார்க்க முடியாது. ஆனா பொதுவா ஏன்னா வியாபாரம்ன்றது லாபத்துக்கு பண்ணுவாங்க. இந்த வாட்டிலாம் லாபம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ ரேட்டு பூவெல்லாம் என்ன பண்ண முடியும்? அவங்களும் தப்பு சொல்ல முடியாது. பூ வரல, அவங்களும் ஒரு தோட்டத்தில் வாங்கிட்டு வந்து அது ஆசாமி கூலி கொடுத்து கடைக்கு வந்து 4 பேர் 5 பேர்கிட்ட மாறி வருது. அங்கே போய் இங்கே போய் லாஸ்ட்டாக தான் எங்ககிட்ட வருது. நாங்கள் இதில் எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். இப்போ வந்து சென்னையில பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஸ்டவ்ல தான் வைக்கிறாங்க. அந்த ஒரு மரபு மாறிடுச்சு. அதனால அது கூட ஒரு ரீசன் நினைக்கிறேன். அது அவங்களுக்கு லைக் அந்த பாரம்பரியம்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. ஆனால் காலகாலமாக வைக்கிறவங்க வச்சுட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி நான் இங்கே உட்காந்து பானை விற்று வரைக்கும் எல்லாருமே வந்து காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது அதுக்காக வேணும், ஆஃபீஸில் பொங்கல் செலிப்ரேஷன் அதுக்காக வேணும். நான் வீட்டில் வந்து நான் இந்த பாரம்பரியத்தை வந்து நான் கடைப்பிடிக்க போகிறேன்ற மாதிரி யாருமே சொல்லலை. ஸோ காலேஜில் செலிப்ரேட் பண்ணுறீங்கள கும்பலாக நின்று அதே மாதிரி வீட்லேயும் பானை வச்சு செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆன்லைனில் இந்த மீஷோ அமேசானில் பொங்கல் பானைலாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே சும்மா கேமரா பார்த்து சொல்லுங்கள். ஆன்லைன்ன்றது வந்து ஆடம்பர வாழ்க்கைக்காக தான். ஓகே, நானுமே மீஷோலாம் வாங்குறேன் தான், நான் இல்லைன்னு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி விஷயத்த கூட ஆன்லைனாக மாற்றிடுவாங்க. நான் கொஞ்சம் கூட இந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளருதான்றது வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு மண்பாண்டத்துலேருந்து ஸ்டவ்வுக்கு போச்சு. ஓகே, இது என்ன கடைக்கு வந்து அது எப்படி அவங்க குவாலிட்டிலாம் வந்து பானைக்காக செக் பண்ணுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரில. ஸோ ஓகே, அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க பண்ணுறது. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. பொதுமக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து பெரிய பெரிய கடைகள்ல தான் போய் வாங்குறாங்க. சின்ன வியாபாரிகள் கிட்ட வாங்க மாட்டாங்க நிறைய பேர். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க சௌகரியப்பட்டு வாங்கணும். ஐயோ இவங்க ஏற்பட்டவங்களாச்சே, இவங்க கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அவங்க நினைக்க மாட்டாங்க. சிலர் வந்து நீதாம்மா கொடுக்கணும், ஒரு என்னது ஆயுத பூசிக்கெல்லாம் வந்து என்கிட்ட தான் வாங்குவாங்க. நமக்கு நீ வந்து உங்ககிட்ட தான் வாங்கணும்னு சிலர் இந்த பாண்டிப்பேரியில் இருக்கிறவங்க சிலர் கஸ்டமர் வருவாங்க. நீ வந்து விலை கம்மியாக தர கொடுன்னு கேட்பாங்க. சிலர் வந்து அவங்க கிட்டலாம் போயிடுவாங்க. அவங்க வந்து கடையில் எல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் ஷேர் பண்ணி வாங்க சொல்ல இதையும் சேர்த்து வாங்கிடுவாங்க. அதான் அங்கே பிரச்சனையே. அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இது மட்டும் வச்சுருக்கோம், அவங்க வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. பூ, வாழைப்பழம், குங்குமம், மஞ்சள், வளையல் அப்படின்றத வச்சு மளிகடையில் எல்லாம் இருக்கா, எல்லாத்தையும் வாங்கிட்டு இதையும் ஷேர் பண்ணி அங்கே வாங்கிக்குவாங்க. நான் சொல்கிறது ரைட்டா?
என்ன பண்ண நல்லா வாங்கணும்னு தான் விருப்பப்படுவோம். அவங்க வாங்கணும் வந்து தானே விருப்பப்படுவோம். அதுதான் தேவை பொதுமக்களுக்கு. அதான் அது போடணும், நல்லா வாங்கிச்சு பொருள் தரமாக வாங்குறோம் நாங்கள். அதனால போகணும்னு பார்ப்போம். வேற சரி. என்ன? இப்போ அப்படியே ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிடுங்க எல்லாருக்கும் கேமரா பார்த்து. பொங்கல் வாழ்த்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.